அடுத்த சம் பாருங்க. ஏ என்பது பிக்கு அருகில் உள்ளது, பி வந்து டிக்கு அருகில் உள்ளது, ஆனால் சிக்கு அருகில் இல்லை. அருகில் இல்லைங்கும் போது அது வந்து இதோட ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ பியோட எதிர்பக்கம் வந்து நமக்கு சி, டி வந்து அருகில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, இ வந்து டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈங்கிற எழுத்து வந்து டிக்கும் எஃப்க்கும் அருகில் உள்ளது. அப்போ ஏக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைஸ் வரையலாமா? நம்ம இதில் இருக்கிற மாதிரி எங்கேனாலும் லெட்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா ஏ என்பது பிக்கு அருகில் உள்ளது, பி இங்கே எழுதிடுமா? இப்போது இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, பி வந்து டிக்கு அருகில் உள்ளது, டி எழுதிட்டோம். இதோட ஆப்போசிட் வந்து சின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பி வந்து டிக்கு அருகில் உள்ளது, ஆனால் சிக்கு அருகில் இல்லை. சிக்கு அருகில் இல்லைங்கும் போது ஆப்போசிட். இப்போ நமக்கு 3 இது தான் தெரியும். இதோட ஆப்போசிட்டுங்கும் போது இந்த சைடு பின்னாடி வரும், இங்கே வந்து சி. இப்போ மேலே இருக்கும்போது டிக்கு ஆப்போசிட் வந்து இங்கே கீழே எழுதுவோம். ஏன்னா படமாக வரைஞ்சா அதில் எழுதும்போது குழப்பம். இதை வந்து நீங்களாக கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஈங்கிறது டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈயை தான் கனெக்ட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஈ எழுதணும் அப்படின்னா ஈயை கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஈ எழுதும்போது, ஏன்னா இதுக்கு பக்கத்தில் பின் சைடு ஏக்கு பின் சைடு ஈ வரும்போது அதுக்கு கீழே வந்து எஃப்னு போடுமா? அப்போ இது வந்து கீழே வரும். கீழே வந்து எஃப், டிக்கு ஆப்போசிட்டாக வந்து எஃப் வரும். இப்போ ஈயை கனெக்ட் பண்ணும்போது ஈயை தான் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈங்கிறது டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈ எங்கே எழுதணும் அப்படின்னா டிக்கு கனெக்ட் பண்ணுங்கள், ஈ இருக்கா? அப்போது கீழங்கும்போது ஈயை கனெக்ட் பண்ணும்போது எஃப்பும் ஈக்கு அருகில் தான் இருக்கும். அப்போங்கும்போது ஏக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு ஈயாக வரும். ஏக்கு ஆப்போசிட் வந்து இ. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இந்த டயக்ராமில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. பிக்கு ஆப்போசிட் சி. ஏ என்பது பிக்கு அருகில் இருக்குது. அடுத்து வந்து பிங்கிறது டிக்கு அருகில் இருக்குது. அடுத்து அவங்க கனெக்ட் பண்ணுறது ஈயை வச்சு தான். ஈயை வச்சு கனெக்ட் பண்ணும்போது சப்போஸ் நம்ம இங்கே வந்து எஃப் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இ போடுதோம் அப்படின்னா நம்ம எதை வச்சு கனெக்ட் பண்ணணும்? ஈயை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். இ வந்து டிக்கும் எஃப்க்கும் அருகில் வரும். இந்த இடத்துல இ போட்டோம்னா நமக்கு டிக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துடும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டி மற்றும் எஃப்க்கு அருகில் வரும் சொல்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ஈயும் இந்த இடத்துல எஃப்பும் எழுதுவோம். அதனால் ஏயோட எதிர்பக்கமாக என்ன இருக்கும்னா இ இருக்கும்.